Welcome to All Things Tamil channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் திங்ஸ் தமிழ். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலை நல்லா போட முடியல. இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணாலும் பவர் டிஸ்பிளே எதுவும் வரல. இது என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழட்டி பார்க்கலாம். ஆன் பண்ணுறேன், டிஸ்பிளே ஆன் ஆகல, ஒரு சிம்டம்ஸ் ஆன் எதுக்கு ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம கழட்டி பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 1M ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அந்த கார்னரில் வச்சு ஒரு தூக்குனிங்கன்னா அதோட கவர் வந்து கழட்டுரும். அந்த கவருக்குள்ளே தான் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கவர் கழட்டினோன்னா ஸ்க்ரூ நமக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூ நம்ம கழட்ட போகிறோம். கிளாக் வைஸ் நீங்கள் திருப்பினீங்கன்னா டைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ்னா லூஸு. நம்ம இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பி அந்த இருக்கிற எல்லா ஸ்க்ரூ ஒவ்வொன்றா கழட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாம் கழட்டியாச்சு. அந்த மேலே கவர் ஓப்பன் பண்ண மாதிரி உள்ளே ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவரை நீங்கள் கார்னரில் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ப்ரெஸ் பண்ணி தூக்குனிங்கன்னா அதுவும் அழகாக கலந்து வந்துடும். இப்போ கலந்து வந்தோடனே பத்திரமா எடுத்து வச்சுருங்க. அந்த பாடி கவரில் பார்த்தீங்கன்னா சப்பு போகிற மாதிரி அந்த இது கொடுத்துருப்பாங்க. அது சப்பு கிடையாது, சும்மா டம்மி. நம்மளை ஏமாத்துறதுக்கோசரம் அது சும்மா டிசைன் தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் 2 ஸ்பீக்கர் மட்டும்தான், அது சும்மா டம்மியானது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண ஒயரை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பின் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்பீக்கரோட கனெக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டுருங்க. அப்புறம் அதை ரிமூவ் பின்னாடி எஸ்டிடி கார்டு ஏதாவது இன்செர்ட் பண்ணிங்கன்னா அதை எஸ்டிடி கார்டை வெளியே எடுத்துருங்க. இந்த போர்டோட ஃப்ரண்ட் சைடு கையை வச்சு இழுத்திங்கன்னா அந்த போர்டு தனியாக கலண்டு வந்துடும். எஸ்டிடி கார்டு மட்டும் கழட்டிட்டிங்களா அப்படின்னு பார்த்துக்காங்க. எஸ்டிடி கார்டு போட்டு அந்த போர்டு தனியாக வராது. எஸ்டிடி கார்டை கழட்டிட்டு அந்த போர்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கை வச்சு காட்ட வந்து ஆண்டனா ப்ளூடூத்தோட கேபிள், அது சும்மா மெல்லிசாக தான் வரும். அது கட் பண்ணாமல் பார்த்துக்காங்க. கட் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் சால்டிங் பண்ணுறது. இப்போ நம்ம அந்த பேட்டரி மட்டும் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த பவர் கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நாமளும் அது தான் பண்ண போகிறோம். இந்த பேட்டரியை வந்து கழட்டிட்டு புது பேட்ரி, லித்தியம் பேட்டரி ஒன்று வாங்கி வச்சுருக்கிறோம். அந்த 2 கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியில் நம்ம சால்டிங் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது முக்கியமான காரணம் பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். இந்த MP3 பிளேயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 6 மாதமாக சார்ஜே போட முட்டாங்க. அதனால் இது ரொம்ப டெத் ஆயிடுச்சு, பேட்டரி டெத். அதனால் இப்போ புது பேட்டரி போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். லித்தியம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் சார்ஜ் போட்டே இருக்கணும். அது ஃபுல்லாக ட்ரையாக விடக்கூடாது. அப்படி ட்ரை ஆச்சுன்னா பேட்டரி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க. யூஸ் பண்ணால் பண்ணாலும் கொஞ்சம் சார்ஜ் போட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் வரும். இப்போ அந்த பழைய பேட்டரியில் இருந்த அந்த கனெக்டரை கழட்டிட்டு இப்போ இந்த புது பேட்டரியில் கனெக்ட் பண்ணி நம்ம அதில் போர்டில் வச்சு பார்க்கலாம் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு. இந்த லித்தியம் பேட்டரி சால்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சால்ட்ரு பண்ணுற இடத்த வந்து லைட்டாக சுரண்டி விட்ருங்க எம்எரி ஓவர் போட்டு. அப்போ தான் அது நல்லா லெட்டு நல்லா ஒட்டும். இந்த ப்ளஸ் மைனஸ் சால்ட்ரு பண்ணதில் அந்த பேட்டரியிலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க எது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, அந்த பேட்டரியோட அதுலேயும் ப்ளஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி தப்பாக பண்ணுறதுனா கூட போர்டு வந்து ஹீட் ஆகும். சப்ளை மாற்றி போச்சுன்னா போர்டு ஹீட் ஆகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது கூட கரெக்டாக பார்த்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சார்னிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிட்டேன். பட்டன் ஆன்லேயே இருந்ததுனால இன்செர்ட் பண்ணோன்னே உடனே பவர் வந்து எல்இடி ஆன் ஆகுது. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகுது தெரியும், செகண்ட்ஸ் ஓடுது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் ஆகுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பேட்ரி கம்ப்ளைண்ட் தான். நம்ம பேட்ரி மாற்றினோன்னே இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்தாலும் ரெடி பண்ணி தர மாட்டாங்க. அதனால் இப்போ இந்த ஈஸியாக அந்த வீடியோலாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கழட்டினதெல்லாம் அசம்பிள் பண்ணிடலாம். போல்ட்டெல்லாம் ஸ்க்ரூலாம் போட்டு நம்ம எப்படி கழட்டணுமோ அதேமாதிரி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ எல்லாம் கிளாக் வைஸ் திருப்பி டைட் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர் போட்டு முடிச்சாச்சு. வாங்க வீடியோ டெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். சவுண்ட் எப்படி வருது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் உங்களுக்கு சூப்பராக ஊற்றுவோம். புது MP3 பிளேயர் புதுசு மாரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.